இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க, இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி திருவுலகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் ஒரு நல்ல இடத்தோட ட்ராவல் பண்ணுவார், ஜெயிப்பார். அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு நம்புகிறேன். ஜெனி சார் பார்த்துட்டீங்களா படம்? ஏன்னா இந்த படம் வந்து உங்களுக்கும் ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டு ஃபைட் எல்லாம் பார்த்தப்ப தெரிஞ்சுது. இந்த படம் எப்போதுமே பார்த்துட்டு தான் பிஸ்னஸ் பேசுவீங்க இல்லையா? கண்டிப்பாக. இது எப்படி பண்ணியிருக்கீங்க? இந்த படம் ஒரு தரமான ஒரு மேக்கிங்ன்றது எல்லாரும் டிப்பிக்கலாக சொல்கிற மாதிரி தாண்டி இது கனெக்ட் ஆச்சுது. இப்போது சொன்னாங்க இல்லையா, நான் ஆல்ரெடி ஸ்டேஜில் சொன்ன மாதிரி தான் தமிழ் திரையுலகத்தோட இன்னைக்கு ஜெயிச்சுட்டு இருக்கிற, தொடர்ந்து ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்கிற, மேக்ஸிமம் ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்கிற ப்ரொடியூசர்ஸோட ஒரு மீட்டிங் ரீசெண்ட்லி நடந்தது. அந்த மீட்டிங்கில் அவங்க ஷேர் பண்ண விஷயம் வந்து அப்படியே இந்த படத்தில் கனெக்ட் ஆச்சு. எனக்கு ஒரு படத்தோடைய தோற்றம் முதல் பார்வையிலேருந்து அந்த படத்தோடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும். அதுதான் நடந்துச்சு. நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி, இப்போ ரீசெண்ட்லி தேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது. இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர், அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவர் ஸ்டேஜில் எமோஷனலாக இருக்கும்போது. ஏன்னா ஒரு நல்ல சோல் இப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க, இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது. அப்படி இல்லை, கரெக்டாக அமைஞ்சிருக்குது. அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு சோல். ஸோ இது நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட். ஸோ இதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்காக தான் அதை தொட்டிருக்கோம். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. மகேந்திரனும் சீக்கிரமாக ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்குது. நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க, இவருக்கு ஜாதகத்தில் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி திருவுலகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் ஒரு நல்ல இடத்தோட தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அமிகோ கேரேஜ் இந்த டைட்டில், இந்த படம் நாங்கள் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளை ரொம்பவே கனெக்ட் பண்ணி ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு டைட்டில். இப்போ அதோட விளைவு எப்படின்னா, எங்களோட தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கான அப்ரோச்சில் அது தெரியுது. கடந்த 2 நாட்களாக இந்த படத்தோடைய போஸ்டர்ஸ் அண்ட் ட்ரெய்லர் இந்த விஷயங்களை வச்சு நாங்கள் மூவ் பண்ணும்போது தியேட்டர் சைடில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க. ஸோ இது எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. நாங்கள் எங்களோட கம்பெனி ஆக்ஷன் ரியாக்ஷன் நிறுவனம் மூலமாக சின்ன சின்ன படங்களை நாங்கள் திரையரங்களில் கொண்டு வந்துட்டுருக்கோம். இப்போது அமிகோ கேரேஜ் மாதிரி ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு தரமான டெக்னிக்கலி வெரி குட்டான ஒரு படம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது எங்களுக்கு வெரி ஹாப்பி. ரொம்ப நல்ல டெக்னிக்கல் டீம். ஏன்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவோட வெற்றி பெற்று கொண்டிருக்கும் தயாரிப்பாளர்களோட ஒரு கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவங்க சொன்ன விஷயம், இப்போது இந்த லேட்டஸ்ட்டாக இந்த ட்ரெண்ட் எப்படி போயிட்டு இருக்குது, ஃபுட்ஃபால் கம்மியாக இருக்குது அப்படின்றத தாண்டி எப்படி இருந்தால் அடுத்த லெவலில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் இருந்து ஒரு ப்ரோமோ கட்டில் இருந்து எப்படி நம்ம கனெக்ட் பண்ணி முதல்ல காமன் ஆடியன்ஸுக்கு முன்னாடி நம்ம திரைத்துறை சம்மந்தப்பட்டவங்க, அந்த வணிக ரீதியாக இருக்கிறவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்க அதை ரிசீவ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நம்மளுடைய அமிகோ கேரேஜ் நிறைவு செஞ்சுருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அதோட ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், தென் நேற்று வெளியான அந்த ட்ரெய்லராக இருக்கட்டும், எல்லாமே படத்துக்குள்ள ஒரு கதை சொல்லும் இந்த மெத்தோட வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டஃபுள்ள ஒரு கண்டென்ட் அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்துருக்கு. இந்த படத்தை நாங்கள் வெளியேற்றதில் பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். இந்த டீம் பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டேலண்டட் எஸ்டாப்ளிஷ்ட் டெக்னீஷியன் அண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. மகேந்திரன் ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக ஒரு அன்பு சகோதரர், முதல் மாதிரி அவரோட படத்தில் ஒரு விநியோகம் செய்கிறதுக்கு ஒரு வணிக ரீதியான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. தென் நாயகி, இந்த நாயகியை வந்து நாம் இதுக்கு முன்னாடி வீரன் படத்தில் பார்த்துருப்போம். அவங்க செலக்டிவாக படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட்டிவ் அந்த ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் நீங்கள் அதர் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காங்க. இதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நிறைய டைமில் சூழ்நிலை காரணமாக வளர்ந்து வரக்கூடிய ஆக்டர்ஸ்க்கு வந்து ப்ரொமோஷனில் கலந்துக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா பெரிய ஹீரோஸ் பெரிய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய டைம் பிளான் பண்ண முடியும், இவங்களால அங்கேருந்து வர முடியாது. மகேந்திரனும் அதே மாதிரி வேற ஒரு ஷூட்டை பிளான் பண்ணிட்டு கரெக்டாக வந்திருக்காரு. இந்த மாதிரி இந்த வீக் ஃபுல்லாகவே எங்களோட ப்ரொமோஷனில் கூட இருந்தாங்க. இப்படி நல்ல சப்போர்ட்டிவான ஆர்டிஸ்ட் கிடைச்சிருக்கிறது இந்த படத்துக்கு பெரிய பலம். நல்ல டெக்னிக்கல் டீம்,
மியூசிக் டைரக்டர், எடிட்டர்னு எவ்ரிதிங் எல்லாருமே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸோ இது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரம். இந்த படம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது தியேட்டரில். விரைவில் அடுத்த கட்ட பிளாட்ஃபார்ம்ஸ் மூலமாகவும் உங்களை என்டர்டெயின் பண்ணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளருக்கு நன்றி. இதை எனக்கு பரிந்துரைத்த நண்பர் ரொசாரி அவர்களுக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. மீடியா தொடர்ந்து உங்களோட ஆதரவை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.